வெல்கம் டு பென்ட்ரைவ் ஸ்டடி. இன்றைக்கி நம்ம வரப்போகிற டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் பிடிஎஃப் கம்பைலேஷன் தான் பார்க்க போகிறோம். டிஎன்யூஎஸ்ஆர்பியை பொறுத்த வரைக்கும்ங்க முதல்ல இந்த வருஷத்தை அவங்க ஆனுவல் பிளானர் கொண்டு வந்திருக்காங்க. டிஎன்பிஎஸ்சி இது மாதிரி தான் ஒரு 2 வருஷமாக தான் கரெக்டான ஆனுவல் பிளானர். ஒரு 3 எக்ஸாம், குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 ப்ளஸ் டெக்னிக்கல் டிப்ளமோ லெவல், டிகிரி லெவல், நான் இன்டர்வியூ அப்படின்னு சொல்லி தெளிவாக இப்போ தான் அவங்க ஸ்டாண்டர்டைஸே பண்ணியிருக்காங்க இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம். சரி, ஓகே, இப்போயாவது பண்ணாங்களேன்னு நடந்ததுலாம். இப்போ இந்த டிஎன்யூஎஸ்ஆர்பி போர்டில் அந்த டெக்னிக்கல் சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் வந்துங்க ரொம்ப வருஷமாக எதிர்பார்க்கப்பட்ட எக்ஸாம். அதுதான் இப்போ வருது முன்னாடி. அதுக்கப்புறம் தான் இந்த சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமு இதெல்லாம் வரப்போகுது டிஎன்யூஎஸ்ஆர்பி போர்டில். இப்போ அவங்களோட வெப்சைட்டில் இதான் சிலபஸ்ன்னு ஒன்று இருக்குது. சரிங்களா, இருக்குது பாருங்கள். அதாவது மொத்தம் 80 மார்க்கு, 160 கொஸ்டின் இருக்கும் கண்டிப்பாக. சரியா, 60 கொஸ்டின் ஜென்ரல் நாலேஜ்லேருந்து வரும், 100 கொஸ்டின் டெக்னிக்கல் நாலேஜ்லேருந்து வரும். சரிங்களா, எப்பயும் போல் ஜென்ரல் சப் இன்ஸ்பெக்டர்லேயும் கான்ஸ்டபிள் சப் இன்ஸ்பெக்டர் ரேங்கில் இருக்கிற மாதிரி 2, 3, 4 அதே தான். என்ன அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன், மாஸ்டர்ஸ் முடிச்சிருந்தீங்கன்னா ஸ்பெஷல் மார்க், இந்த நேஷ்னலுக்கு போலீஸ் டியூட்டி மீட்டு, அது என்சிசி, என்எஸ்எஸ், ஸ்போர்ட்ஸு, கேம்ஸு, அதே மாதிரி வைவா வாய்ஸில் ஒரு 10 அதே தான். ஜென்ரல் சப் இன்ஸ்பெக்டரில் இருக்கும் அதே தான். இவங்க இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, இந்த சிலபஸ் ஒன்றும் அவங்க கொடுக்கல. சரிங்களா, இது வந்து முன்னாடி டெக்னிக்கல் சப் இன்ஸ்பெக்டர்னு ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்க இல்லையா, அப்போ இருந்த சிலபஸ் ரொம்ப வருஷங்கள் ஆயிடுச்சு இது. சரிங்களா, அதான் நம்ம எடுத்து பேஸ் பண்ணியிருக்கோம். அந்த கொஸ்டின் பேப்பர் எடுத்து நம்ம சால்வ் பண்ணி வச்சுருக்கோம். இதான் அந்த ஃபார்முலா ஷீட்டு. இப்போதைக்கு நம்ம தெரிஞ்ச சிலபஸில் எடுத்து என்னென்ன ஃபார்முலாஸ் வந்திருக்குதுங்க அப்படின்னு சொல்லி மேலோட்டமாக கொடுத்துட்டு உள்ளே நான் சால்வ் பண்ணியிருக்கேன். சரிங்களா, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது டீட்டெயிலாக நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். ஒன்லி ஆன்சர்ஸ் மட்டும் மார்க் பண்ணாமல் சின்ன சின்ன இன்ட்டாக கொடுத்துருக்கோம். அது உங்களுக்கு கிளாரிட்டி கொடுக்கும். அதே மாதிரிங்க இதில் வந்து யார் எலிஜிபிள்ன்றது வந்து இன்னும் அதில் கிளியராக இந்த வெப்சைட்டில் ஒரு மாதிரி இருக்குது. இடையில அதாவது அவங்களுக்குள்ளேயே இன்டர்னல் மெசேஜ் அப்படின்னு சொல்லுவாங்களே, இன்டர்னல் லெட்டர்ஸ், அது லீக் ஆகி வந்ததில் இதெல்லாம் இருக்குது. இசிஇ, கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, சரிங்களா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ், அது மாதிரி சில டிகிரிஸ் தான் இருக்குது. இதில் ட்ரிபிள் அவங்களாம் எலிஜிபிளான்னு நமக்கு தெரியலை. டிஎன்பிஎஸ்சி மாதிரி தெரியல. அவங்க வந்து என்ன அதில் கிளாரிட்டி இல்லை. நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் நமக்கு தெரியும். சரிங்களா, ஆனால் இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், கன்ஃபியூஷனாக இப்போ நமக்கு சிலபஸும் டிஃபைன் பண்ணலை. சரிங்களா, எலிஜிபிலிட்டியும் தெரியல. ஒரு கன்ஃபியூஷனாக தான் இருக்குது அந்த டெக்னிக்கல் சப் இன்ஸ்பெக்டர். அதனால் நீங்கள் டிஎன்பிஎஸ்சி சிடிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறதை கண்டினியூ பண்ணுங்கள். அதில் இருக்கிற மாதிரி டிஎன்பிஎஸ்சி சிடிஎஸ்சியில் நம்ம மெட்டீரியல் கொடுத்துருக்கோம் இல்லையா, என்ன மொத்தம் 3 பேப்பர்ஸ் தான் இருக்குது. ஒன்று வந்து ட்ரிபிள் இ, இன்னொன்று இசிஇ, இன்னொன்று எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன். அந்த சப்ஜெக்ட் கோடு 400, 446, 514, 402. நீங்கள் இதை ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இந்த பிடிஎஃப் நம்ம கொடுத்துருக்கோம். மொத்தமாக எல்லா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கம்பைல் பண்ணிட்டோம். டிஎன்பிஎஸ்சி, டிஆர்பி, வாட்டர் போர்டு, கேட்டு, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி, டான்செட்டு, இஸ்ரோ எல்லா கொஸ்டினையும் நம்ம கம்பைல் பண்ணி தான் அந்த 10,295 கொஸ்டின் வந்திருக்கு. இதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ப்ளஸ் ஃபார்முலா ஷீட் இருக்குது, உங்களுக்கு என்னென்ன புக்குன்னு இருக்கும். இதில் சிலபஸ் வந்து டிஃபைன் பண்ணிட்டாங்க. யார் எலிஜிபிலிட்டின்னு நமக்கு தெரியும். நம்ம டிப்ளமா எழுதலாமா, நான் இன்டர்வியூ எழுதலாமா, எல்லாருக்குமே தெரியும். ஸோ இதை நீங்கள் படிங்க. அந்த டிஎன்யூஎஸ்ஆர்பியோட நோட்டிஃபிகேஷன் வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம பண்ணிக்கலாம். சரிங்களா, ஏன்னா இப்போ டிஎன்யூஎஸ்ஆர்பி டெக்னிக்கல் சப் இன்ஸ்பெக்டர் ஒரு கன்ஃபியூஷனில் தான் இருக்குது. அதை நீங்கள் பார்த்துக்குங்க. அதே மாதிரி ஜென்ரல் ஸ்டடீஸும் நீங்கள் டிஎன்யூஎஸ்ஆர்பியில் படித்து தான் ஆகணும். அதுக்கு நம்ம இந்த சப் இன்ஸ்பெக்டர் இது வரைக்கும் நடந்து முடிஞ்ச டிஎன்யூஎஸ்ஆர்பி போர்டோட ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் வந்து நம்மக்கிட்ட கம்பைல் பண்ணி வச்சுருக்கோம். சப்ஜெக்ட் வைஸ் கம்பைல் பண்ணி வச்சுருக்கோம். சரிங்களா, பொருளாதாரம், சயின்ஸில் 2 பிரிச்சிட்டோம். பாட்னி, சுவாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு. கரண்ட் அஃபேர்ஸ், ஜென்ரல் நாலேஜ். ஆனால் டிஎன்யூஎஸ்ஆர்பி போர்டை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் ஸ்டடீஸ்னு வந்துட்டாலே அவங்க வந்து ஜென்ரல் சயின்ஸ், ஜென்ரல் நாலேஜ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ், இது 3த்துக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. மற்றதுக்கெல்லாம் கொஸ்டின் வந்து கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் இங்கே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இது சயின்ஸில் எவ்வளோ இருக்குது பாருங்கள், வரலாறு, புவியியல், அரசியல், பொருளாதாரத்தில் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். ஆனால் மேக்ஸிமம் பேப்பர் ஒரு 75% வந்து சயின்ஸு, ஜென்ரல் நாலேஜ்லேருந்தே வந்துடும்.
கொடுத்தீங்கன்னா அதை பார்த்துக்கோங்க.